ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பூரியும் வெஜ்ஜு குருமாவும். இந்த வெஜ்ஜு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? என்னடா அது வெஜ்ஜு குருமான்னு சொல்லிட்டு முருங்காயில் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ரொம்ப நல்லா இருக்குங்க. முருங்காய், கேரட், பீன்ஸை வச்சு பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி தீந்துருச்சு, அரைக்கணும். தேங்காய், சாம்பார் பொடி, தக்காளி இவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா மைய பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, சீரகம் அவ்வளோதாங்க. இதுக்கு பட்டையெல்லாம் எதுவும் போடக்கூடாது, ஏன்னா அது வந்து டேஸ்ட்டையும் வாசத்தையும் ஒரு மாதிரி மாற்றி விட்டுரும். இது நல்லா கடுகெல்லாம் வெடிச்சதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எனக்கு சாம்பார் பொடியிலேயே காரம் இருக்குங்காட்டி ஒரு 2 மிளகா தான் போட்டிருக்கிறேன். இதுக்கு வர மிளகா போடக்கூடாது, நோட் பண்ணிக்கங்க. பச்சை மிளகா தான். பச்சை மிளகா போட்டுட்டு அப்புறம் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு போட்டுரும். அந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கினோன்னே காய்களை போட்டு வதக்கி விட்டுறோம். இதில் வேறு எது காய் போடலாமா? நீர்க்காய் போடலாம், மற்ற காய் போடக்கூடாது. நீர்க்காய் இதில் எது போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். மேரக்காய் போடலாம், மற்ற காயெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி. இது அந்த முருங்காய் வாசனை இதில் டாப்பே. முருங்காய் பிடிச்சவங்களுக்கு இந்த கிரேவி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்சு இல்லைங்களா சாம்பார் பொடி, அந்த பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட வேண்டியது. 2 to 3 விசில். சாதத்துக்கு எவ்வளோ விடுவீங்களோ அவ்வளோ விட்டால் போதும், அவ்வளோதாங்க. சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிடலாம். தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், இட்லி எதுக்கு வேணால் அது சூட் ஆகும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் பூரியும் சப்பாத்தியும் செஞ்சேன். அதுக்கு இந்த குழம்பு செஞ்சேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக குழம்பு வைக்கிறது இது மாதிரி வித்தியாசமாக குழம்பு வச்சு பாருங்கள். வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரே மாதிரி வச்சுட்டே இருந்தால் போர் அடிக்கும். எப்பவுமே பூரினா ஏன் மசாலா சென்னா தானா, இல்லை பூரி கிழங்கு அப்படின்னு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.